சிவபெருமான் கூறிய இரகசிய புராணக் கதை. கைலாயமலை. அங்கு எப்போதும் அமைதி. பனிமூட்டம் மெதுவாக நகர்கிறது. நந்தி கண்கள் மூடி தியானத்தில். சுற்றிலும் தேவர்கள் மௌனமாக நிற்கிறார்கள். அந்த மௌனத்தை பார்வதி தேவி உடைத்தாள். நாதா, வேதங்களிலும் புராணங்களிலும் இல்லாத ஒரு இரகசிய உண்மை சொல்லுங்கள். எல்லோருக்கும் புரியாத, ஆனால் வாழ்க்கையை மாற்றும் உண்மை. சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரது பார்வை காலத்தை கடந்தது போல இருந்தது. தேவி, இந்த உண்மை சொல்லப்படுவதற்கானதல்ல, அனுபவிக்கப்படுவதற்கானது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பித்தார். யோகியின் கதை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகோரன் என்ற ஒரு இளம் யோகி இருந்தான். அவன் ஒரே ஆசை, சிவனை நேரில் பார்க்க வேண்டும். அவன் குடும்பத்தை விட்டான், உணவை விட்டான், உறக்கத்தை விட்டான். காடுகளில் தவம் செய்தான், மலைகளில் அமர்ந்தான். ஆறுகளின் கரையில் நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கழிந்தன. ஆனால் சிவன் தோன்றவில்லை. அகோரன் அழுதான். நாதா, எல்லோருக்கும் தரிசனம் தருகிறீர்கள், எனக்கு மட்டும் ஏன் இல்லை? அந்த நேரம் ஒரு முதியவர் வந்தார். சாதாரண உடை, கையில் ஒரு தண்டம். ஏன் அழுற என்று கேட்டார். அகோரன் சொன்னான், நான் சிவனை தேடுகிறேன். முதியவர் சிரித்தார். நீ தேடும் சிவன் எப்படி இருப்பார்? அகோரன் சொன்னான், நீலகண்டன், ஜடாமுடி, கையில் திரிசூலம். முதியவர் கேட்டார், அந்த சிவனை யார் உனக்கு சொன்னது? அகோரன் அமைதியானான். உண்மையின் திருப்பு. முதியவர் மெதுவாக சொன்னார், சிவன் ஒரு உருவம் இல்லை, அவன் ஒரு நிலை. நீ தேடும் வரை அவன் தூரம், நீ அமைதியான போது அவன் அருகில். அந்த நிமிடம் முதியவர் மறைந்தார். அகோரன் தியானத்தில் அமர்ந்தான். மூச்சை கவனித்தான், மனத்தை விட்டுவிட்டான். அந்த மௌனத்தில் ஒரு குரல் கேட்டது, நானே சிவன். அவன் கண்களை திறந்தபோது எங்கும் சிவன், அவனுள்ளும் சிவன், அவனே சிவன். அவனுக்கு சாட்சாத்காரம் கிடைத்தது. ஓம். சிவபெருமான் கூறும் இரகசியம். இந்த கதையை முடித்து சிவபெருமான் பார்வதியிடம் சொன்னார், என்னை கோயிலில் தேடுறவன் பக்தன், என்னை உள்ளுக்குள் கண்டவன் ஞானி. பயமில்லாத இடம் சிவன், ஆசையில்லாத நிலை சிவன். அகங்காரம் கரையும்போது அங்கே நான் இருக்கிறேன். பார்வதி தேவி தலை வணங்கிடாள். நாதா, இந்த இரகசியம் எல்லோருக்கும் புரியாது. சிவன் சிரித்தார். அதனால்தான் இது இரகசிய புராணம்.